உனக்கு அந்த 4 பேர் பரவாயில்லையா, அந்த நாதமுனியோட தேவலைங்கிறேன். அவன் இறக்கமானவன், ஆனா வட்டி வாங்குறவன், வட்டிக்கு விட்டு தொழில் நடத்துறவன். காசு இல்லைன்னதும் எதையோ ஒரு கடையை நடத்தி என் காசை கட்டுன்னு தவணை தரான். நல்லவன். உன்னையத்தையும் நம்ப கூடாது, கூடவே இருந்து. இங்க இருங்க, எல்லாரும் கேட்டுக்கிறீங்க நல்லா. நான் ஒண்ணு ஆசைப்பட்டு இப்படியே போய் ஆடிக்கு திரியணும் ஓடிக்கு திரியணும் எல்லாம் போகல. வேற வழி இல்ல, என் புருஷன் சரியில்லை. என்ன பண்றது? நான் கத்துக்கிட்ட கலை எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அங்க ஒண்ணு சொல்லி தர முடியல. அவன் நுழைவு கட்டு நான் 1000 ரூபாய்ங்கிறான், இந்த ஃபீஸ் வந்து 2000 ரூபாய்ங்கிறான். அவன் சொல்ற மாதிரி தான் நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். எதுக்கு அவன்கிட்ட வட்டியை கட்டணும்? அவன்கிட்ட நம்ம கடன் வாங்கி இருக்கு. ஒரு நாள் வந்து பாரு, ஒரு பிள்ளைய கூட்டுக்கு வந்து அதை ஆட வைங்கிறான், பாட வைக்கிறான், ஓட வைங்கிறான், செத்து செத்து சுண்ணா வைக்கிருக்கேன். ஏன் ஒரு நாள் வர்றது தானே, வந்திருந்து பார்த்த பிறகு நீ பேசி இருக்கலாம்ல, ஊர்க்காரன்ட்ட போய் சொல்லி இருக்கலாம்ல. அதுக்காக காசை கொடுத்துட்ட பிறகு வீட்டோட வந்து நீ போக சொல்லையில போயிட்டு நீ வர சொல்லையில வந்து உட்கார்ந்துக்குருவேன்னு நினைச்சுக்கிறாதே. காசுக்காகத்தான் ஆரம்பிச்ச இல்லைங்கள. என்னைய நம்பி 15 பிள்ளைங்க டான்ஸ் கத்துக்குது. அதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? இல்ல நம்மெல்லாம் காலகாலமா ஆடிக்கு இருக்கிறவங்களா, பெரிய ஆளுகளா? ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. அந்த 15 பிள்ளைய என்னைய நம்பி வந்திருக்குது, என்னைய நம்பி டான்ஸ் படிக்க கொண்டு சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு டான்ஸ் மட்டும் நான் சொல்ல உனக்கு தெரியும்ல, தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இவன் பேசுறான் அவன் பேசுறான்னு என்னால மாட்டிக்கிற முடியாது. ஏயா இங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கேட்டுட்டு போயாடுறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிருக்க ஞானம்? இன்னி நாள் வரைக்கும் அண்ணே வருவான், சொத்தை தருவான், அதுதானே இந்த நெஞ்சுக்குள்ள நினப்பு. சொந்த உழைப்ப கொண்டு எதையாச்சும் ஒண்ணு செஞ்சிருக்கிய நீ. அத பத்தி மட்டும் பேசாத. ஏன் பேசக்கூடாது? ஏன் நான் பேசக்கூடாது? உன்னைய சொன்னா மட்டும் பொத்துக்கிட்டு வருதா? கண்டவன் பேசுறத கேட்டுவிட்டு கட்டின பொண்டாட்டி அசிங்கமா பேசுன. எல்லார் முன்னாடியும் வச்சு நியாயத்தை நியாயம்னு கேட்டா உனக்கு வலிக்குதா? நீ பார்த்து வச்சிருக்கிற வேலைக்கு எங்க அம்மா எனக்கு கூட செய்யாது, உனக்கு ஒடியாந்து வந்து கொடுத்துச்சு. 15 லட்சம் ரூபாயை எடுத்துக்கங்க மாப்பிள்ளன்னு யாரு எவர்கிட்டையும் கேட்காம கருவாட்டு கடன் அந்த கருவாப்பைய கரியாளனோட சேர்ந்துக்கிட்டு நடிகையோட சேர்த்து போஸ்டர் அடிச்சு காத்துல விட்ட. ஏதாவது கேட்டோமா? இல்ல ஏதாவது பதில் சொல்லி இருக்கியா? சரி, அது முடிஞ்சது. அடுத்து ஓ இஷ்டத்துக்கு அன்னைக்கே நான் சொன்னேன் வேற எவன்ட்டையும் கடன் வாங்க வேண்டாம். போய் ராவோட ராவா கடன் வாங்கிட்டு வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாம அவன் வீடு ஏறி வந்து எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அப்பெல்லாம் மலை மாறி நின்னுக்கு இருந்தேன். இப்ப ரோசம் பொத்துக்கிட்டு வருது. இங்க உங்க அப்பன்ட்ட சொல்லி வை, வீட்டு ஆம்பளைய விட்டு கொடுக்க கூடாதுன்னு. பொறுமையா இருக்கும் எல்லாருமே. ஒரு அளவுதான் அழைச்சு வச்சு அசிங்கப்படுத்துவார் அவங்க அப்பாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் வாயை மூடிக்கி இருந்தா உத்தமி 10 நீ பதக்கம் கொடுப்பேன். அதை வச்சுக்க நாக்க கூட வலிக்க முடியாதியா? உன் பட்டத்தை நீயே வச்சுக்க.
குடும்ப கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு நான் போய் எனக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறத ஒண்ணு எடுத்து செஞ்சா நீ வீடேறி வந்து என்னை நடத்த கெட்டவன்னு சொல்லுவியா? இன்னொரு வாட்டி சொன்னா கருத்து போட்டுருவேன். ரேணுகா 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 போதுண்டி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் போதுண்டி. ஐயோ அத்தை, நான் விழுந்து கும்பிடுறேன் உங்களே. நீங்க நிப்பாட்டுங்க. நீங்க நினைச்சத ஆடி சாதிச்சுட்டீங்கல்ல, அத்தோட நிறுத்திக்கிறீங்க. என் விஷயத்துல தலையிடாதீங்க. ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சு நீங்க செய்யறதெல்லாம் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நல்லா கேட்டு விட்டுருவேன். ஆமா, பேட்டிய மடிச்சு கட்டி ஆம்பளைன்னு ரோசமா வந்து இல்ல பத்தினி பட்டத்தை பறிச்சு விடணும்னு நான் சொல்றது செய்யுங்க. ஒண்ணு செய்யுங்க, நான் போயிடுறேன். அப்படியே நீ வாங்குனீல 5 லட்சம் ரூபாய் கடன், அந்த நாதமுனிக்கு வட்டியோட 4,30,000 ரூபாய் திருப்பி தந்தாகணும். அதுல ஒரு 10,000, சரி 10,000 கூட வேண்டாம், ஒரு 5,000. 5,000த்தை கை மாத்தா எவன்ட்டையும் வாங்காம, சொந்த பந்தத்திட்ட பிச்சை எடுக்காம, மாமை மச்சான்ட்ட கேட்டு விடாம, நீயா உழைச்சு ஒரே ஒரு தரம் சம்பாரிச்சு ஏன்ட்ட கொண்டாந்து குடி. ஏன்ட்ட எதுக்கு நீ கொண்டாந்து கொடுக்குற? அப்படி வாசல்ல வந்து நின்னுக்கு அடியே ரேணுகா அப்படின்னு மூஞ்சில விட்டேரி. அதுக்கப்புறம் வந்து பேசு. அதுக்கு முன்னாடி வாய திறந்த அசிங்கப்படுத்துறியா? வாய திறந்த அசிங்க